சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே 6ஆம் வகுப்புல 2 பருவங்கள் முடித்து விட்டோம். இப்பொழுது 3வது பருவம். இதுல சில குறிப்புகள் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். கையில ஒரு குறிப்பேடு, ஒரு பேனா வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வகுப்புக்குள்ள போகலாம். சில குறிப்புகள் தர வேண்டியிருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். நம்ம எந்த பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த பகுதி இந்த 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ்னு இருக்கு இல்லையா? எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலதான் நான் அத அந்த பாடப்பகுதி இருக்கும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கீங்க. அந்த பகுதியை நீங்க பார்த்தா போதுமானது. 3ஆம் பருவத்துல இயல் 1 புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. கவிதை பேழை, பாரதம் அன்றைய நாற்றங்கால். எப்பயுமே ஒரு கவிதை பேழை அப்படிங்கிற பகுதியை ஒரு செய்யுளை பார்க்க போறோம்னா முதலில் நாம் கவனிக்க வேண்டியது நூல்வெளி. இந்த கவிதையை எழுதினது தாரா பாரதி அப்படின்றவங்க. அவங்களுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். குறிப்பெடுத்துப்போம். கவிஞர் தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவங்களுடைய சிறப்பு பெயர் கவி ஞாயிறு. அதை நம்ம குறிப்பெடுத்துப்போம். இவர் எழுதிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த மூணுலயுமே ஒரு தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் தொடர்புடையது. அது புதிய விடியல்களாக இருக்கலாம். இது எங்கள் கிழக்கு, கிழக்கு எப்போதுமே ஒரு விடியலோட அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விரல் நுனி வெளிச்சங்கள், இதுவும் ஒரு வெளிச்சத்தோட இதுதான். ஸோ தாரா பாரதி, ராதாகிருஷ்ணன், இவருடைய சிறப்பு பெயரும் வெளிச்சம் தொடர்புடையதா இருக்கு. இது கவி ஞாயிறு. நமக்கு தெரியும் ஞாயிறுன்னா அது சூரியனை குறிக்கும். இந்த பாடல் தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருக்கு. குறிப்பு எடுத்துப்போம். 3 விஷயங்கள். தாரா பாரதி, அவங்களுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், சிறப்பு பெயர் கவிஞாயிறு. இவங்க எழுதிய நூல்கள் எல்லாமே விடியல், கிழக்கு, வெளிச்சம் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை தொடர்புடைய தலைப்புல எழுதப்பட்ட நூல்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இவங்க தாராபாரதி அவர்களுடைய அடைமொழியும் அந்த வெளிச்சத்தின் தொடர்புடைய கவி ஞாயிறு அப்படிங்கிற பெயரோட தான் இருக்கு. இந்த பாடலை ஒரு முறை நம்ம படிச்சிடலாம். ஓகே, அநேகமா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை வேணும்னா கொஞ்சம் வேகமா வாசிச்சிருங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமி கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்ற மேலாடை, காளிதாசரின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைப்பிடி அறத்தின் 3 கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளவுதான் இதுல உள்ள வரிகள். நமக்கு நேரடியாகவே புரியக்கூடிய வார்த்தைகள். ஏனென்றால் கடந்த நூற்றாண்டின் கவிஞர் அவர். அதனால நமக்கு நேரடியாகவே நமக்கு அது புரியுது. இதுல சொல்லும் பொருளும் கொடுத்திருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சதுதான். மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. இது நமக்கு தெரியும். இந்த பாடலுக்கு நம்ம பொருள் படிக்க வேண்டியதுல நம்ம அதை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு முறை நாம அதை படிச்சிருவோம். பூமியின் கிழக்கு வாசல் இந்தியா, பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை. அதாவது ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த தாராபாரதி அவர்கள் எழுதிய கவிதையில திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளக்குகிறது. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடை. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. அதாவது வட இந்தியாவின் காளிதாசர் இயற்றிய பாடல்கள் இங்க நம்ம காவிரி கரை வரையும், அதே போல நம்முடைய பகுதியை சார்ந்த கம்பர் இயற்றிய கவிதைகள் வட இந்தியாவின் காவிரி ஆற்றின் கங்கை ஆற்றின் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குமரி முனை
அதற்கு வந்து காஷ்மீரத்து மாலைகள் கொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்ற சிறிய கைத்தறி விளங்குகிறது. இவ்வளவுதான் இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. மற்றது எல்லாமே நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? இப்ப நம்ம இந்த இதை படிச்சதுனால நமக்கு வந்து ஈஸியா சொல்லிட முடியும் திருக்குறள்னு. ஒருவேளை இதை நம்ம பார்க்கலன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் வரதான் செய்யும். அதே போல காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? இப்போ இந்த கவிதையில வந்து ரெண்டு கரைகள் பார்த்திருக்கோம், காவிரி கரை, கங்கை கரை. காளிதாசன் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர், அப்போ தென்னிந்தியாவை சேர்ந்த காவிரி கரை வரும். இதே கம்பன்னு கேட்டிருந்தா கம்பன் தென்னிந்திய பகுதியை சார்ந்தவர், வட இந்தியாவில் உள்ள கங்கை கரை வரை அப்படின்னு நம்ம எழுதுவோம். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகெல்லாம் விரிவா ஒரு வகுப்பு நம்ம பார்த்துருவோம். அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதுல மதுரையில உள்ள காந்தி அருங்காட்சியகத்தினுடைய படம் கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரையில காந்தி அருங்காட்சியகம் இருக்கிற தகவல் நம்ம நினைவில் கொள்றோம். 1919 பிப்ரவரி மாசம் காந்தி முதல் முறையாக சென்னைக்கு வராங்க. அவங்க மொத்தம் 3 முறை வருவாங்க. முதல் முறை வந்து சென்னைக்கு வரும்போது 1919 ரவுலட் சட்டம் அதை பத்தின போராட்டம் நடத்துறதுக்காக வர்றாங்க. அதனுடைய கருத்தாய்வு கூட்டம் வந்து மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய வீட்டுல நடந்தது. அங்க அப்போ அவருக்கு பக்கத்துல யாருன்னா ராஜாஜி இருக்காங்க, மற்ற தலைவர்கள் இருக்காங்க காந்தியடிகள் பக்கத்துல. அந்த நேரத்துல அங்க பாரதியார் அவங்க வராங்க. திரு காந்தி அவர்களே, நான் இன்னைக்கு இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன், நீங்க அதுல தலைமை தாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, எனக்கு வேற பணிகள் இருக்கு, உங்க பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமான்னு காந்தியடிகள் கேட்கிறாங்க. இல்ல, முடியாது, அது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், நீங்க தொடங்க போகிற கூடிய அந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் உடனே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க உடனே காந்தி அவர்கள் வந்து யார் இவங்கன்னு அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. என்ன காந்தியை சொல்லியே இல்ல திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க, இல்ல இவங்க வந்து எங்க தமிழ்நாட்டு கவிஞர்னு சொல்லும்போது காந்தியடிகள் வந்து இவரை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல காந்தியடிகள் வந்து பாரதியார் மேல வச்சிருந்த ஒரு மதிப்பீடு தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல்ல 1919 பிப்ரவரி மாசம் ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை நடத்துறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் முறையாக 1921 செப்டம்பர் மாதத்துல தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் வராங்க. அப்போ ட்ரெயின்ல போறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து இடுப்புல துண்டு மட்டும்தான் அணிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்போது காந்தி வந்து நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாக இதெல்லாம் அணிகிற வழக்கம் கொண்டிருந்தவங்க. அப்போ இந்தியர்கள் வந்து போதிய உடைகள் இல்லாம இருக்கிறாங்களா, தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா அப்படின்னு நினைச்சிட்டு அன்னையில இருந்துதான் அந்த வேட்டி, துண்டு அது ரெண்டு மட்டும் அணிய தொடங்கினாங்க. அது அவங்களுடைய தோற்றத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதே கோலத்துலதான் இருந்தாங்க. அதே போல காந்தியடிகள் வந்து காரைக்குடி சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றுப்பயணம் போகும்போது கானாடு காத்தான் பகுதி இருக்கு இல்லையா, அங்க தங்கியிருக்காங்க ஒருத்தர் வீட்டுல. அந்த வீடு ரொம்ப ஆடம்பரமா இருக்கு, எங்க பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருள் நிறைந்திருக்கு. காந்தியடிகள் வந்து, உங்க வீட்டை வெளிநாட்டு பொருட்களால அழகு செஞ்சிருக்கீங்க, அதுல வந்து செலவு செஞ்ச படத்துல 10ல் 1 பங்கு என்னிடம் கொடுத்தால் போதும், இதை விட அழகாக செய்து விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை கேட்டு அந்த அன்பர் வந்து தலை குனிறாங்க. அடுத்த முறை காந்தியடிகள் அங்க வரும்போது வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு காந்தியடிகள் அவங்கள பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதே போல காந்தியடிகள் மதுரையில தங்கி இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு நான் சொல்லும் போது அந்த கோயிலுக்கு போறதுக்கு எல்லா மக்களுக்கும் அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க. இல்ல, எல்லா மக்களும் அங்க வர முடியாதுன்னு சொல்லும்போது, அப்படின்னா நான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு ஒரு உரிமை உண்டுன்னு அறிவிக்கப்படுது. அதற்கு பிறகுதான் மதுரை வந்த போது காந்தியடிகள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்கிறத ஒரு குறிப்பா கொடுத்துருக்காங்க. அதே போல குற்றாலத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு போற வழியில ஒரு கோயில் இருக்கு, அது வழியா போக ஒரு சாரருக்கு தடை இருந்தது. உடனே அதனால அவங்க அருவியில வந்து நீராட முடியாத நிலை இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தி குற்றாலம் அருவியில வந்து நீராட மறுத்துவிட்டார். மனிதர்களிடத்துல உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதுல காந்தியடிகள் உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல காந்தியடிகள் வந்து தமிழுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை வந்து பலமுறை கூறியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் வந்து தமிழ் வாழ்ந்த காலத்துல தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாகவும் கூறியிருக்காங்க.
ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறள் அவங்களுக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு நூல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1937 சென்னையில இலக்கிய மாநாடு ஒண்ணு நடக்குது. அதுக்கு வந்து காந்தியடிகள் தலைமை வகித்தாங்க. உவே சாமிநாதர் அவங்க தான் வரவேற்பு குழு தலைவராக இருந்தாங்க. உவேர் சாமிநாதருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் வந்து இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 ஆண்டுகளை நம்ம கவனத்துல வச்சுப்போம். 1900 முதல் முறை வந்தது. 1919 ரவுலட் சட்டம், அது ஒரு ஃபேன்சி நம்பரா இருக்கு, நாம வச்சுப்போம் 1919. அதுக்கப்புறம் அதன் பிறகு 2 வருடங்கள் கழித்து 1921 அப்பதான் பல மதுரை குற்றாலம் பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறது காநாடு காத்தாங்களாம். 3வது முறையாக 1937 சென்னை இலக்கிய மாநாடுக்கு வர்றாங்க. இப்ப இந்த பொறுத்துக கொடுத்துட்டு ஒரு மார்க் அப்படின்னு கேட்டா நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஏன்னா இதுல வந்து நமக்கு 2 விஷயம் நல்லா தெரியும். தமிழ்நாட்டு கவிஞர்னா பாரதியார், குற்றாலம் அருவி, இது 2மே நமக்கு போதுமானது. சப்போஸ் ஆப்ஷன்ல இந்த 2ஐயும் கொடுத்து 3வது ஒண்ணு குழப்பமா இருந்ததுன்னா தமிழ் கையேடு எழுதியவர் ஜி போப் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இலக்கிய மாநாடு நடந்த இடம் சென்னைங்கிறத நம்ம பாக்குறோம். காந்தியடிகளிடம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரைன்னு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வேலு நாச்சியார் பற்றி ஒரு உரைநடை பாடம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில இருந்து நம்ம தமிழை பொறுத்தவரையிலையும் இலக்கணத்திலிருந்து அதிக மதிப்பெண்கள் நம்ம எதிர்பார்ப்போம். செய்யுள்ல இருந்து அதிக மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல உரைநடைகளில் இருந்தும் பகுதியில இருந்தும் மதிப்பெண் வருது. அது வராதுன்னு எல்லாம் நம்ம உறுதி கொடுக்க முடியாது. அது நம்ம பாடப்பகுதியில உள்ள கேள்விகள் மட்டும்தான் வரும். அதை தாண்டி வேற எந்த ஒரு தகவலும் இருக்காதுங்கிறதுனால முழுமையா நம்ம இந்த பாடப்பகுதியில பார்த்துருவோம். இதுக்கு வந்து ரொம்ப நேரமும் ஆகாது. அதனால இந்த பகுதியை பார்த்துருவோம். ராமநாதபுரம், அதை ஆட்சி செய்தவர் செல்லமுத்து மன்னர், அவங்களுடைய ஒரே மகள் வேலு நாச்சியார். இவங்க பல மொழிகள் கற்றவங்க. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. அதே போல சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டு வந்தாங்க. அதே போல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காளையார் கோயில் போர்ல முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால கொல்லப்படுறாங்க. உடனே வேலு நாச்சியார் வந்து ஆங்கிலேயரை வெல்லணும் அப்படின்னு சொல்லி சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிறாங்க. திண்டுக்கல் கோட்டையில தங்கி இருந்து படை திரட்டுறாங்க. அப்போ நடந்த உரையாடல் பகுதியை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுல வந்து வேலு நாச்சியார் இருக்காங்க. அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளான சின்ன மருது, பெரிய மருது அவங்க இருக்காங்கிறத பார்த்தோம். சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 8 வருஷம் கழிச்சு அந்த தொடர் போராட்டத்தில் அவங்க இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிவகங்கையை மீட்பதற்கு அவங்க மைசூர்ல இருந்து ஐதர் அலி கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அப்போ ஐதர் அலியினுடைய படை அனுப்புறாங்க. மைசூர்ல இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்திருக்காங்க. அதே போல எப்படி அவங்க உறுதியா அனுப்புவாங்கன்னு இவங்க நம்பினாங்க. எப்படின்னா ஐதர் அலியை பார்க்க போகும்போது அவங்கள்ட்ட உருது மொழியில வேலுநாச்சியார் பேசியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்ததை பார்த்தோம். அதனால அவங்க அனுப்புவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த தாண்டவராயர்ங்கிற அமைச்சர் சொல்றாரு. அதே போல ஆண்கள் படைக்கு மருது சகோதரர்கள், பெண்கள் படைக்கு குயிலி அவங்க தலைமையேற்றாங்க. காளையார் கோயில்ல வந்து கடுமையான போர் நடக்குது. அதே போல சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க வந்து விஜயதசமி நாள் அன்னைக்குதான் திறக்கப்படும். அப்போ நம்ம உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெரிய காவல் இருக்குமே அப்படிங்கும் போது விஜயதசமி நாள்ல வந்து கோட்டைக்குள்ள போறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. நம்ம பெண்கள் வந்து படைப்பிரிவினர் கூடைகள்ல வந்து பழங்கள் பூக்களுக்கு நடுவுல மறைஞ்சுக்கலாம். உள்ள போனோம்னா தாக்குதலை தொடங்கட்டும். அதுக்கப்புறம் ஆண்கள் படைப்பிரிவினர் கோட்டைக்குள்ள நுழைஞ்சு தாக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உடையாளுங்கிற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க. அவங்க முடியாதுன்னு மறுத்ததுனால அவங்கள கொன்று விடுகிறார்கள். உடனே அவங்களுக்கு நல்ல முறையில மரியாதை செய்யணும் அப்படின்னு
அமைச்சர் சொல்றாங்க. அதுக்கு ஒரு நடுகள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தையும் கொடுத்திருக்காங்க. அதே போல விஜயதசமிக்கு முத நாள்ல நடுகள் உடையாளுக்காக நடுகள் வந்து நடுறாங்க. அதே போல தான் வச்சிருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்துறாங்க. அதே போல குயிலி பெண்கள் படைவுக்கு தலைமையேற்ற குயிலி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பெண்கள் படைப்பிரிவோட மாறு வேடத்துல உள்ள போறேன். உள்ள போன பிறகு அந்த ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வச்சிடுறேன். தீ எறிவது அந்த தீ எரியிறது தெரிஞ்சோன்னா நம்ம படை உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. குயிலி வந்து கோட்டைக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல உயரமா தீ தெரியுது. உள்ள போறாங்க. உள்ள போனோன்னே கடுமையான சண்டை. ஆங்கிலேய படை தோற்றுருது. வெற்றி அப்படின்னு எல்லாம் முழக்கங்கள் கேட்குது. இதுக்கு காரணமான குயிலி எங்கன்னு கேட்கும்போது குயிலி வந்து தன்னுடைய உடல்ல தீ வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சுட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த துணிவுக்கும் தியாகத்துக்கும் தலை வாங்குகிறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் கூறியதாக இந்த உரைநடை போகுது. வேலுநாச்சியாருடைய வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஐதர் அலியினுடைய உதவி, அதோட குயிலியினுடைய தியாகமும் இருந்ததுனால சிவகங்கை மீட்கப்பட்டதாக அவங்க இந்த பகுதியில சொல்லியிருக்காங்க. சில ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. நம்ம தெரிஞ்சுப்போம். இதுல இல்லைன்னாலும் இது சமூக அறிவியலுக்கு பயன்படலாம். வேலுநாச்சியாருடைய காலம் 1730 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயருக்கு வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இந்த 3 தகவல்களையும் நம்ம நினைவுல வச்சுப்போம். அந்த ஆண்டுகள் வேணும்னா குறிச்சுக்குங்க. காலம் 1730 1796 குறிச்சுக்கிறோம். வேலுநாச்சியாருடைய காலத்தை. அவங்க மீட்ட ஆண்டு 1780. இது ரெண்டையும் நம்ம குறிச்சுப்போம். அடுத்தது கற்கண்டு அப்படிங்கிற பகுதி நமக்கு தெரியும். இலக்கண பகுதி. தமிழ்ல சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரக்கூடியவை. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இப்படி பொருள் தரக்கூடியதை நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுகளாக பல சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்களை இலக்கண அடிப்படையில பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகையா நம்ம பிரிக்கலாம். இலக்கண அடிப்படையில சொற்களை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படி 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். பெயர் சொல் அப்படின்னா என்ன? ஒரு நபரினுடைய பெயரையோ அல்லது ஒரு உறுப்பினுடைய பெயரையோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரையோ அல்லது ஒரு செயலினுடைய பெயரையோ குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓடு அப்படின்னு சொன்னா அது வினை சொல்ல மாறிடும். அது ஒரு செயல் செய்யறதை குறிக்குது. ஓடுதல் அப்படின்னா அது ஒரு செயலினுடைய பெயர். இப்போ ஓடுன்னா ஒரு செயலை செய்யறதை குறிக்குது. ஓடுதல் அப்படின்னா ஒரு செயலினுடைய பெயர். இதை நம்ம வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓடு அப்படின்னா அது ஒரு வினை சொல்லா வரும். ஓடுதல் அப்படிங்கும் போது அது பெயர் சொல்லா வருங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல் அப்படிங்கிறதுக்கு வினைனா செயல் நமக்கு தெரியும். செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் நமக்கு தெரியும். வெறும் நான் நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதுல தமிழ்ல எழுதுவோம். வா, போ, எழுது, விளையாடு, ஓடு, ஆடு, பாடு இப்படி நம்ம ஆங்கில வெர்ஸுக்கு நம்ம தமிழாக்கம் எழுதி போட்டிருப்போம். இப்படி வரக்கூடிய அனைத்து சொற்களும் வினைச்சொல் அப்படிங்கிறத நம்ம கவனம் வச்சுப்போம். அடுத்தது இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது வினைச்சொல்லையும் பெயர் சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சொல். இது தனித்து இயங்காது. பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்து இயங்கும். உதாரணத்துக்கு கொடுத்திருக்காங்க மற்று ஐ. அந்த உண்மை தொகையில வரும் இல்லையா? தந்தையும் தாயும். அந்த அது ஒரு சொல் தான். ஆனா அது தனித்து இயங்காது. மற்று ஒருவர், மற்றும் பலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான் அந்த மற்றுங்கிற அதனுடைய அர்த்தம். இன்னொரு அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும். மற்ற ஒருவர் அப்படின்னா இன்னொருவர் அப்படின்னு ஒரு பொருள். ஆனா இந்த மற்ற தனியாக இயங்காது. அதே போல உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். நகரம் நமக்கு தெரியும். அதே மாநகரம், பெரிய நகரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெரிய அப்படிங்கிறது அந்த அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுது அல்லது அதனுடைய தன்மையை மிகப்படுத்தி சொல்வதற்காக வருது. இப்படி வரக்கூடியவை மா, சால,
உரு, நனி இதெல்லாம் வந்து உரிச்சொல்ல வரும். சால சிறந்தது, சிறந்ததுன்னா நமக்கு தெரியும். சால சிறந்ததுன்னா ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதை ரொம்ப விளக்கமா பார்ப்போம். சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஒண்ணுல எது? இது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. என்ன சொல்லுங்க? முதல்ல உள்ளது 3 சொற்கள் என்ன சொற்கள்? அதுல பொருந்தாத சொல் என்ன சொல்? 3 சொற்களும் இடைச்சொற்களா இருக்கு. படித்தால் அப்படிங்கிறது வினை சொல்லா இருக்கு. மதுரை, சித்திரை, கால், ஓடினான். அப்ப 3ம் பெயர் சொல்லா இருக்கு. ஓடினான்ங்கிறது வினை சொல்லா இருக்கு. சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இப்போ இந்த சித்திரைங்கிறது பெயர் சொல்லா இருக்கு, மற்ற எல்லாமே வினை சொல்லா இருக்கு. மா, ஐ, உம், மற்று. இதுல நமக்கு தெரியும் மாங்கிறது இந்த கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லையா, உரிச்சொல். அதுதான் அந்த மா அப்படிங்கிறது உரிச்சொல், மற்ற எல்லாமே இடைச்சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல வஉசி அவர்கள் பற்றிய ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம புத்தகத்துல நம்ம இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது அதை பார்த்துக்குங்க. ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு, ஓர், இந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்துறது? நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், உயிரெழுத்துல ஒரு சொல் தொடங்கும் போது ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்துல தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி ஒருங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டும். சரி, மெய்யெழுத்துல ஒரு சொல் தொடங்கினா அப்ப என்ன நம்ம பண்ணணும்? உயிரெழுத்துன்னா ஓர், உயிர்மெய் எழுத்துன்னா ஒரு. அதே மெய்யெழுத்துல தொடங்கணும்னா இப்ப ஞாபகம் வச்சுப்போம், மெய்யெழுத்துல எந்த சொல்லும் தொடங்காது. அப்போ உயிரெழுத்துல தொடங்கும், உயிர்மெய் எழுத்துல தொடங்கும். உயிரெழுத்துல தொடங்கினா அங்க ஏற்கனவே உயிரெழுத்துல தொடங்கும் போது அங்க உயிரெழுத்து ஓசை இருக்கு. அதற்கு முன்னதாக ஒரு அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த ரூவுல அது ஒரு உயிர்மெய் எழுத்து தானே, ரூங்கிறது உயிர்மெய். அப்போ அதுல மெய்யெழுத்தும் இருக்கு, உயிரெழுத்து ஓசையும் இருக்கு, உயிர் ஓசையும் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? உயிரெழுத்துல ஒரு சொல் தொடங்கும் போது அங்க உயிரோசை வரும், உயிரெழுத்து ஓசை வரும். இங்க ஒருலையும் உயிரெழுத்து ஓசை இருக்கும். அப்ப என்ன ஆகும்? டபுளிங் ஆகும். அதாவது 2 முறை உயிரெழுத்து ஓசை வரும். அதை உச்சரிப்பதற்கு நாம் சிரமப்படுவோம். ஒரு ஆப்பிள் சிரமப்படுவோம், அதே ஓராப்பிள் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அதனாலதான் அந்த உயிரெழுத்துல தொடங்கும் போது ஓர் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தும் போது நமக்கு அந்த உயிரெழுத்து ஒரு முறைதான் வரும் அப்படிங்கிற விதிக்குள்ள அது போயிடும். அதே போல உயிர்மெய் எழுத்து அப்படின்னு தொடங்கும் போது அந்த இடத்துக்கு முன்னாடி ஒருங்கிற ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்தலாம். உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஓர் ஊர், ஓர் ஏரி, ஆனா ஒரு நகரம், ஒரு கடல். அப்ப உயிரெழுத்துல தொடங்கும் முன் அது. அதே போல அகுதுங்கிற சொல்ல பயன்படுத்தணும். உயிர் மெய்யெழுத்துல தொடங்கினா அதுங்கிற சொல்ல பயன்படுத்தணும். அகுது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். உயிரெழுத்துல தொடங்கினா அகுது, உயிர்மெய் எழுத்துல தொடங்கினா அது. ஒரு ஓர் அந்த விஷயம் வந்து ஓசை சம்பந்தப்பட்டது. இதுவும் அதேதான். ஆனால் இந்த அக்கேனம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இங்க வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அகர வரிசை படிச்சுக்க நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இது பா வரிசையை கொடுத்துருக்காங்க. இது தெரியல, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வரிசைப்படுத்துறது தெரியலன்னா ஆனா அவன் எழுதி அப்படியே நம்ம வரிசைப்படுத்திக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதிகபட்சம் ஒரு 4 சொற்களை கொடுத்து அகர வரிசை இல்ல எழுதி அந்த ஆர்டரை நமக்கு ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு முறை மாதிரி கொஸ்டின்ல அதை கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான். அதனால அதை பார்த்து நம்ம அவ்வளவு ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியது இல்லை. அடுத்தது நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. இலக்கியம், லிட்ரேச்சர். மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதை நம்ம
தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இயல் 2 பராபர கண்ணிங்கிற ஒரு கவிதை பெயர் கொடுத்திருக்காங்க. தாயுமானவர் அவர்கள் எழுதியது. முதல்ல நூல்வெளியை பார்த்துடுறோம். இந்த பாடலை எழுதியவர் தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இந்த பகுதி தாயுமானவர் பாடல் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலை பராபர கண்ணி அப்படிங்கிற தலைப்புல கொண்டு வராங்க. கண்ணி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துப்போம். கண்ணி என்பது 2 அடி, 3 அடி, 4 அடின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கண்ணி அப்படிங்கிறது 2 அடிகளில் பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். தாயுமானவர் அவர்கள் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இந்த பகுதி தாயுமானவர் பாடல் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. தமிழ் மொழியின் உபநிடதம்னு அந்த நூலை சொல்றாங்க. இந்த நூல் முழுக்க பராபர கண்ணி அப்படின்ற தலைப்புல உள்ள 2 அடிகளால பாடப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முறை இதை படிச்சிடுவோம். பராபர கண்ணி. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற வரியை எழுதியது தாயுமானவர் அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ஏன்னா இதை நம்ம நிறைய முறை நிறைய பேர் மேடைகள்ல பயன்படுத்தி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது முதல்ல எழுதினதை தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிடுத்தோம். ஓகே. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு, சான்றோர்க்கு. ஏவல், தொண்டு, இது நமக்கு தெரியும். பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். இது ஒரு முறை இல்ல சிரமமா இருக்கு, நான் ஸ்பீடா போறேன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த பிடிஎஃப் நான் உடனே ஷேர் பண்றேன். நீங்க ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்க, எளிதாதான் இருக்கும். பணி அப்படிங்கிறது தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லோரும், எல்லா மக்களும். அல்லாமல், அதை தவிர. ஓகே. இந்த பாடலின் பொருள் என்ன கொடுத்திருக்காங்க? தம் உயிர் போல் எவ்வுயிரும், அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிக்க மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரியை கொடுத்திருக்காங்க. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறொன்றும் நினைக்க மாட்டேன் மேலான பொருளே. இந்த மேலான பொருளையே விடுபட்டிருக்கு. அதான் பராபரமே அப்படிங்கிற ஒரு இது. அவங்க கேட்கறது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய மைய கருத்தா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக. இன்னொரு முறை பார்க்க போறோம். அடுத்தது கவிதை பேழை. கலீல் கிப்ரான் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை ஒன்று கொடுத்திருக்காங்க, அழகான கவிதை. இப்போ நம்ம இத பார்த்துடுறோம். கலீல் கிப்ரான் நம்ம நமக்கு அதனால இவங்க கலீல் கிப்ரான்ங்கிற பேர் நமக்கு பரிச்சயமான பேரா இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்காரன்னு நினைச்சுக்காதீங்க. இவங்க லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர், இப்படி பன்முக ஆற்றல் பெற்றவர். இந்த பாடப்பகுதி இந்த கலீல் கிப்ரான் அவர்களுடைய புத்தகம் அதை மொழிபெயர்த்து கவிஞர் புவியரசு தீர்க்கதரிசி அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்க்கிறாங்க. அதுல உள்ள ஒரு கவிதையை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறோம். கலீல் கிப்ரான், லெபனான் நாடு, கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இதை கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவ்வளவு நீளமா எழுதுறதுக்கு அங்க நம்ம கட்டுரை எழுத போறது இல்லை. ஒரு வார்த்தையை தெரிஞ்சுட்டு அதை வச்சுதான் நம்ம எழுத போறோம். டிக் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. இந்த பகுதியை மொழிபெயர்த்தது கவிஞர் புவியரசு. நூலின் தலைப்பு தீர்க்கதரிசி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே. நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதையை கொடுத்திருக்காங்க. ஒரு முறை வாசிக்கிறோம். ஓகே. வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், பிறகுகளின் மீது எழுவது போல. இது ஒரு ஸ்டான்ஸா பத்தி. அதுக்கடுத்தது, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல.
உங்கள் சுயத்துடன் நீங்கள் இரு பழுத்து நீங்கள் நல்லவர் என்னை போல இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. நீங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். என்னுடைய அர்த்தம் நம்ம பார்க்கும்போதே ரொம்ப எளிமையா புரியுது. அதனால அவங்க பொருளே கொடுக்கல, என்ன நேரடியா புரியுது அப்படிங்கிறதுனால சொல்லும் பொருளும்னு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க, அது கொடுக்கல. அடுத்தது சுயம்ங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, தனித்தன்மை அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம அதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. உள்ளீடு உள்ளே இருப்பவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது பசிப்பினி போக்கிய பாவை. மணிபல்லவத்தீவு இந்த பாடப்பகுதியிலிருந்து சென்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல இருந்து ஒரு வினா வந்துச்சு. சென்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல இந்த உரைநடையிலிருந்து ஒரு வினா வந்துச்சு, நினைவுல வச்சுக்கிறோம். இதுல கதை மாந்தர்கள் மணிமேகலை, தீவத்திலகை 2 பேரு. அதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடிய அலைகின்றன, உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்றார் பாரதி. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது என்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த ஆரம். இதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அடுத்தது கதை மாந்தர்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். மணிமேகலை, தீவத்திலகை. மணிபல்லவ தீவுக்குள்ள முதல் முறையாக மணிமேகலை போறாங்க. அப்போ எதிரில வந்து தீவத்திலகை வராங்க. பெண்ணை நீ யாருன்னு கேட்கும் போது மணிமேகலை சொல்றாங்க, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என்னுடைய பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்ன கொண்டாந்து இங்க சேர்த்தது, நீங்க யாரு, நீங்க எப்படி இந்த தீவுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. தீவத்திலகை சொல்றாங்க, என்னுடைய பெயர் தீவத்திலகை, நான் இந்த தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டும்தான் இந்த தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வழங்க முடியும். உனக்கும் அந்த பெருமை கிடைச்சிருக்கு. இன்னொன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு மணிமேகலை கேட்கும்போது, நமக்கு எதிர்த்தாப்புல பூக்கள் நினைந்து விளங்கக்கூடிய இந்த பொகியை பார், இதுக்கு கோமுகி அப்படின்னு பெயரு. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போல அமைந்து இருப்பதால் இந்த பொய்கை கோமுகி என்ற பெயரை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓ, வடிவத்துக்கு ஏற்ற பெயர் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை சொல்றாங்க. இந்த பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பு உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இந்த பொய்கையின் நீரின் மீது ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி எனும் பாத்திரம். இந்த பாடமே இந்த அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரத்தை பத்தின ஒரு கதை தான். நமக்கு தெரியும் மணிமேகலை யாரு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தோட தொடர்புடைய ஒரு கதாபாத்திரம். இப்போ இந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி இந்த பொய்கைன்னா குளம், இந்த குளத்து மேல வருடத்திற்கு ஒரு முறை வைகாசி திங்கள் முழு நிலவு பௌர்ணமி நாள்ல அது தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அமுத சுரபியா அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்னன்னு மணிமேகலை கேட்கிறாங்க. தீவத்திலகை சொல்றாங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே போகும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாத்திரம் தோன்றும் முழு நிலவு நாள் இன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீவத்திலகை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொய்கை நீருக்கு மேல அந்த அமுத சுரபி தோன்றுது. உடனே மணிமேகலை போய் அதை கையில எடுக்கிறாங்க. இந்த உயிர்களினுடைய பசியை போக்கக்கூடிய அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனிமே உலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாய் அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலை பூம்புகாருக்கு திரும்புறாங்க. ஆதிரையுடன் ஆதிரை அப்படிங்கிறவங்கள்ட்ட உணவு பெற செல்றாங்க. இதுல 2ஆம் காட்சியில ஆதிரை மணிமேகலை எங்க நடக்குதுன்னா ஆதிரையினுடைய இல்லத்துல நடக்குது. நீங்கள் யார் அப்படின்னு ஆதிரை கேட்கிறாங்க. இந்த ஊரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோருடைய மகள் நான். உங்களுடைய சிறப்பை அறிந்து இந்த பாத்திரத்துல உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, நீங்க தான் மணிமேகலையா, உங்க பெற்றோரை பற்றி எனக்கு தெரியும், இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன், இது என்னது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இது அமுத சுரபி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மணிபல்ல தீவுல அமுத சுரபி பெற்ற வரலாற்றை அவங்க சொல்றாங்க.
உடனே இப்போயே நான் உணவு போடுறேன், இதை கொண்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இல்ல ஏழை மக்களுக்கு வந்து பசியை போக்குவதுதான் மேலான அறம். உணவு கொடுத்தவர்கள் தான் உயிர் கொடுத்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம். எல்லாருக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு உடல் குறையற்றோர், பிணியாளர்கள், ஆஹ் ஆதரவற்றோர் அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க. பூம்புகார் சிறைச்சாலைக்கு போய் அங்க உள்ளவங்களுக்கும் அவங்க உணவளிக்கிறாங்க. அடுத்தது அரண்மனை. இந்த இதுல சிறைக்காவலர் வந்து மன்னர்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு காலையில சிறைச்சாலைக்கு ஒரு இளம்பெண் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கையில ஒரு சின்ன பாத்திரம் இருந்தது. ஆனால் அந்த சின்ன பாத்திரத்தை வச்சு சிறையில் இருந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தாங்க, அதுல இருந்த உணவு குறையவே இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு சின்ன பாத்திரத்துல இருந்து எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சிறைக்காவலர்கள் போய் அந்த மணிமேகலை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த அமுத சுரபி கிடைச்ச வரலாற்ற மன்னரிடம் மணிமேகலை அவர்கள் சொல்றாங்க, உடனே உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, நீ வந்து ஒரு நல்ல அறத்தை செஞ்சிருக்க, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது, திருந்தி வாழ தயாரா இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாணணும், நம்ம சிறை கோட்டம் வந்து அறக்கோட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி, எதெல்லாம் நன்மை எதெல்லாம் தீமை அப்படிங்கிறத அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவங்களுக்கு சொல்லணும், பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்ற அறநெறி கல்வி அளிக்கணும், இதுதான் வேண்டுகோள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னர் அதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு இந்த கதை முடியுது. அடுத்தது இயல் 2. அடுத்தது 2ஆம் இயல் பாதம் அப்படின்ற ஒரு அழகான கதை இது. இந்த கதையை எழுதினவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். இவருடைய எல்லா வடிவங்கள்லையும் அவர் வந்து எழுதக்கூடியவர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியம் அப்படின்னு எல்லா வடிவத்திலையுமே அவங்க வந்து எழுதக்கூடியவங்க. மகாபாரதத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட உப பாண்டவம், அதே போல கதாவிலாசம், ஒவ்வொரு தலைப்பிலையும் அருமையான கட்டுரைகள் இருக்கும். தேசாந்திரி, ஒரு பயணம் செய்வோரின் பார்வையில் எழுதப்பட்ட தேசாந்திரி, அதே போல பிற நாட்டு கதைகளினுடைய கால் முளைத்த கதைகள் அப்படிங்கிற நிறைய நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த கதை வந்து தாவரங்களில் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவர். அவங்க எழுதிய பிற நூல்கள், அவங்க வந்து நிறைய நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடப்பகுதியில அவங்க கொடுத்திருக்கிறது எதுன்னா உப பாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கதை தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல இருக்கு. ஒரு காலனியை பற்றிய ஒரு கதை, செருப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றிய ஒரு கதை. காலனி தைக்கக்கூடிய மாரின்னு ஒருத்தர் வந்து தியேட்டர் வாசல்ல உட்காந்துருக்காங்க. காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. யாராவது காலனி தைக்க வரணும் அப்படின்னு நினைக்காங்க. பசி தாங்க முடியல, ஆனா டீ குடிச்சா பசி அடைக்கிறோம், அதுக்கு ₹1 வேணும் அப்படின்னு யோசனையில இருக்காங்க. அப்புறம் மழை ரொம்ப வலுத்து பெய்ய தொடங்குது. காற்றும் மழையும் சேர்ந்து பெய்யுது. யாருமே அந்த தெருவுல இல்லை. அவர் வந்து ஒரு மரத்தடியில ஒரு 8 பழைய செருப்போட உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான். அப்போ அந்த சினிமா தியேட்டர் பக்கத்துல இருந்து ஒரு சிறுமி ஒருத்தங்க வர்றாங்க. வந்து அவங்க இடது கையில வச்சிருந்த ஒரு காலனியை எடுத்து தரையில வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை நிமிந்து பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க ஓடிடுறாங்க. அந்த காலனி வந்து ஒரு இளம் சிவப்பு நிறத்துல இருந்தது. வழக்கமான காலனிகள் போல அல்லாது வெல்வெட் வைத்து பூவேலை வச்சு செஞ்ச காலனியா இருந்தது. அந்த காலனியில் சிறுமியின் பாத வாசனை படித்திருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் அந்த செருப்பை தச்சு முடிச்சுட்டு காத்திருக்காங்க. உடனே அவருக்கு வந்து சரி, இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ₹1 கிடைக்கும், டீ சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ருசி வந்து நாக்குல துளிர் விட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காற்றும் மழையும் தீவிரமா அடிக்குது. மதியத்துக்கு பிறகு அது ஓயுது. மழை ஓய்ந்த பின் அங்க பார்த்தா ஒளித்தி விலைகள் அங்கங்க தெரியுது. இந்த சிறுமிக்காக காத்திருக்கார். ஒரு ₹2 கிடைக்கும். ஆனா மாலை வரை அந்த சிறுமி வரல, மழை தான் வந்துச்சு. திருப்பி மீண்டும் 2ஆம் ஆட்டம் சினிமா, நம்ம செகண்ட் ஷோன்னு சொல்லுவோம் இல்லையா, 2ஆம் ஆட்டம் சினிமா முடிகிற வரலையே அந்த மரத்தடியில காத்திருக்காரு, அவங்க வரல. உடனே அந்த செருப்பை வந்து அந்த பொண்ணு வந்து மழைக்குனால வரல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த செருப்பை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலைல மழை இல்லை, நல்ல வெயில் அடிக்குது. அந்த சிவப்பான காலனியை எடுத்து நல்லா தொடச்சி ஒரு நீல நிற உறுப்புல வச்சுட்டு வேலையில அவங்க மற்ற வேலையை பாக்குறாங்க. அன்னைக்கும் அந்த சிறுமி வரல. உடனே
மூன்றாம் நாள் நான் எடுத்துட்டு வராங்க. அன்றைக்கும் அந்த சிறுமி வரல. ஒரு நாள் அந்த மாரியினுடைய மனைவி அந்த செருப்பை பாக்குறாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. அதை எடுத்து கையில தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சிறுமியோட காலனி போல இருக்கு. அதை போட்டு பார்க்க ஆசைப்படுறாங்க. வலது காலில் அதை போடும்போது அது சரியா பொருந்துது. உடனே என்ன அது ஒரு சிறுமியோட காலனி அவங்களுக்கு பொருந்துது அப்படின்னு இன்னொரு காலனியை தேடி பைய கொட்டுறாங்க. பட் அங்க அங்க வந்து அந்த ஒரு காலனி தானே இருந்து. அப்போ ரொம்ப திட்டி நீ இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலட்டி அது கிழிஞ்சிட்டா என்னன்னெல்லாம் பாக்குறாங்க. கிழியில கரெக்டா அந்த சிறுமியோட காலனி வந்து இந்த பெரியவங்க இளம்பெண்ணுக்கு வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சு கட்ட பாக்குறாரு. ஆனா அந்த அவங்க அவங்க மாரியனுடைய மனைவி சத்தம் போட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அவருக்கும் அந்த ஆசை வருது, இந்த செருப்பை போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு தன்னுடைய வழக்காலை எடுத்து மாட்டும் போது அதுவும் அவருக்கு சரியா பொருந்துது. இது ஒரு ஆச்சரியமா இருக்கு, எப்படி ரெண்டு வேறுபட்ட அளவுள்ள காலுக்கு ஒரு காலனி பொருந்துது அப்படின்ட்டு. எப்படியோ சரி அதை நம்ம அவங்கள்ட்ட புதுசா போச்சோம் அப்படின்னு சொல்லி பையில போட்டுக்கிறேன். மறுநாள் போய் பக்கத்துல உட்காந்து அவரோட தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்றாங்க. அவரும் அந்த காலை அவர் தன்னுடைய காலில் மாட்டி பார்க்கிறாரு. அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த செய்தி நகர் ஃபுல்லா பரவுது. அந்த காலனியை போட்டு பார்க்க தினமும் பலர் வந்து 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 அதை தனக்கும் சரியா இருக்கா அப்படின்னு போட்டு பார்த்து அதிர்ஷ்டிச்சு போறாங்க. அந்த காலனி வந்து 1 வயது குழந்தை முதல் வயசானவங்க வரணும் எல்லாருக்குமே பொருந்துறதா இருக்கு. அதை போட்ட உடனே மேகத்துணுக்கு காலனியில் பரவுவது போலவும் பனியின் மீது பனியின் மிருது படர்வது போலவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் சில்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே அப்படி இவர் வந்து எல்லாரும் சொல்ல சொல்ல அந்த காலனிக்கு உரிய சிறுமி வரலையே அப்படின்னு அந்த பொண்ணை நினைச்சு பாக்குறாங்க. கோடை காலம் பிறக்குது. எண்ணற்ற சிறுமிகள் பெண்கள் எல்லாரும் அந்த விந்தை காலனியை வந்து அணிஞ்சு பார்க்க ஆசைப்பட்டு வர்றாங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. அதை போட்டு பார்க்கறதுக்கு அணிந்து பார்க்கறதுக்கே பணமும் தர தொடங்குறாங்க. தினசரி பணம் பெருகிட்டே போகுது. அவர் வந்து அந்த காசுகளை சேகரிச்சு 2 பசு வாங்குறார், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கார். வாழ்க்கையினுடைய நிலை உயர்ந்து கொண்டே போகுது. இப்பயும் அந்த சிறுமி வரும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து அந்த காலையில அந்த மரத்தடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பலர் வந்து அங்க நிற்பாங்க, இந்த செருப்பை போட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு உடனே அது ஒரு சந்தோஷம் வரும், திருப்பி கலைஞ்சு போயிடுவாங்க. இப்படியே ஒரு 30 வருஷம் ஓடிடுச்சு. அந்த வருஷம் மழைக்காலம் வந்து ரொம்ப அதிகமா உரத்து பெய்யுது, அதாவது அதிகமா பெய்யுது. ஒரு நாள் காலனியோட வீடு திரும்பும் போது அதை திருட முடிஞ்ச 2 பேர் வந்து தடியால தாக்குறாங்க. அவர் பலமே இல்லாம கீழே விழுந்துடுறாரு. யாரோ காப்பாற்றுறாங்க. அந்த காலனி திருடு போகல. ஆனா அந்த தலையில பட்ட அடி அவரை வந்து பலவீனம் அடைய செய்யுது. வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராகி போனார். அந்த சிறுமிக்காக அவர் காத்துக்கிட்டே இருக்கார். தான் மரணத்திற்கு முன்னாடி அந்த சிறுமியை அவர் பார்க்கணுங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கு. அதனால அந்த சிறுமியினாலதான் தான் தன்னுடைய நிலை மாறியது, வீடு உள்ளிட்ட உயர்வு கிடைத்தது. அதனால அந்த கடனை சுமந்தபடி நம்ம இறந்து போகணுமே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வேதனை தருவதாக இருக்கு. அப்பயும் பார்வையாளர்கள் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்வையாளர்கள் எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கதவை மூடிட்டு உள்ள திரும்பும் போது ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. காலையில வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு மத்திய வயதுல ஒரு பெண், அதாவது ஒரு மிடில் ஏஜ் பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தமிழுக்கு கூட ஆங்கிலத்துலதான் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. மத்தியம வயது பெண். அவங்க வந்து நனைஞ்சபடி நிக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிட்டு என்னுடைய காலனியை தைத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவருக்கு வந்து அந்த சிறுமியை அடையாளம் கொண்டுட்டார். அது யாருன்னா அந்த பெண் வந்து அதே சிறுமி. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு வர்றாங்க. அந்த கால இடது கால் இடக்கால் காலனியை எடுத்து அவங்க முன்னாடி கொடுக்குறாங்க. இதனுடைய வலது காலனியை தைக்க கொடுத்துக்கிறது உங்களுக்கு நினைப்பு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு வந்து இந்த காலனியோட சொந்தக்காரங்க இவங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அத தன்னுடைய இடக்கால் காலனியை எடுத்து கொடுக்குறாங்க. இதனுடைய வலக்கால் காலனி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அவர் எடுத்து வந்து அதை தொடச்சி காட்டுறாங்க. அந்த விஷயத்த விந்தையான விஷயத்த சொல்றாங்க. இந்த காலனி வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாதங்களுக்கும் பொருந்துது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை ஆச்சரியமின்றி சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு தங்கிட்ட இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஊதியமாக கூலியாக கொடுத்துட்டு அந்த காலனியை போடுறாங்க. இந்த சொத்து வாழ்வு எல்லாமே அவங்க தந்தது, அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க. அவங்க பதில் சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே வெளியில போயிடுறாங்க. செருப்பை எடுத்து தெருவிளக்கு கம்பத்துல வந்து நின்று
ரெண்டு ரெண்டு செருப்பையும் தரையில வச்சு காலில் போட முனைகிறாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த பெண் கொண்டு வந்த இடது காலனி சரியா பொருந்தது. இவர் தச்சு கொடுத்த வலது பாத காலனி, அதாவது உலகத்துல உள்ள அத்தனை கால்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த காலனி அந்த பொண்ணோட காலுக்கு மட்டும் பொருந்தல. இதுதான் அந்த கதை. ஓகே, நம்ம இலக்கண பகுதிக்குள்ள போறோம். இயல் 2ல உள்ள இலக்கண பகுதி பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லும் போது பார்த்தோம், பொருட்பெயர், ஒரு இடத்தோட பெயர், ஒரு காலத்தினுடைய பெயர், ஒரு உறுப்பினுடைய பெயர், ஒரு பண்பினுடைய பெயர், ஒரு தொழிலினுடைய பெயர், இப்படி 6 வகையான பெயர் சொற்கள் நம்ம தமிழ்ல வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பெயர் சொற்கள் 6 வகையா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், சினைனா உறுப்பு, சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஓகே, நம்ம வேகமா பார்த்துருவோம் ஒவ்வொன்றையும். பொருள் பெயர், எந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பொருளும் பொருட்பெயர். நம்ம தொல்காப்பியர் சொல்லுவாங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிம்பாங்க. அதுல வர்ற பொருள் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பொருள் என்னன்னா, ஒரு ஒரு திங்க், ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு மெட்டீரியல் அப்படி நாம வச்சு. பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாம் பொருட்பெயர். அதே போல இடப்பெயர் ஒரு இடத்தினுடைய பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, வீடு, சமையலறை, வரவேற்பறை, இது எல்லாமே இடப்பெயர். நூலகம், வேற கடை, அலுவலகம், எல்லாமே இடப்பெயர். அதை நாம வச்சு. அடுத்தது காலப்பெயர். நமக்கு ஒரு காலத்தை குறிப்பிடுவதற்கான சொல்லி இருக்கு, நமக்கு தெரியும். மணி, நிமிடம், வினாடி, ஆண்டு, மாதம், வாரம், நாள், சித்திரை, வைகாசி, இது போல இப்படிப்பட்டது எல்லாமே காலப்பெயர். அடுத்தது சினைப்பெயர். அப்படின்னா சினைனா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். கை, கண், இது மனிதர்களுடைய உறுப்பு. அதே போல தாவரங்களுடைய உறுப்பையும் சினைன்னு தான் சொல்லுவோம். இலை, இலை, அப்படி மலர், காய், இதெல்லாமே சினை தான். அதை நம்ம சினைப்பெயர் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது பண்பு பெயர். ஒரு பண்பை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பண்பு பெயர். வட்டமான, சதுரமான, செம்மையான, நன்மையான, தீமையான, இப்படி இந்த ஆன அப்படின்ற வருது இல்லையா, ஒரு பண்பு பெயர். இது எல்லாமே பண்பு பெயர். வட்டம் அது ஒரு பண்பு, சதுரம் அது ஒரு பண்பு, செம்மை பண்பு, நன்மை பண்பு. அதனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த வட்டமான, சதுரமான, செம்மையான, நன்மையான, இது போன்ற வார்த்தைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பெயர் இருக்குன்னா அது பண்பு பெயர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தொழில் பெயர். தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் வந்து தொழில் பெயர். தொழில் அப்படின்னா என்னன்னா, நம்ம செயல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தொழில். படித்தல் அது ஒரு செயல், அதுதான் தொழில். ஆடுதல், நடித்தல். அப்போ இது வந்து தொழில் பெயர்ங்கிறது ப்ரொஃபஷன், அதை குறிக்கிறது இல்லை. இது ஒரு வினையை குறிக்கக்கூடியது. ஒரு செய்யக்கூடிய வினை இருக்கு இல்லையா, அதுதான் தொழில். அத நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். படித்தல், ஆடுதல் அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். இப்போ உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது அதுல நமக்கு புரியும். புத்தகம் பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், மாலை காலப்பெயர், தலை சினைப்பெயர். இதுவரையிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எழுதிடுவோம். இந்த இனிமையாக பேசுவாள் அப்படிங்கிறது வரும்போது, இனிமை அப்படிங்கிறது இந்த இனிமையாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடையாளம் வச்சுப்போம். அதன்படி இது பண்பு பெயர். அதே போல நடனம் ஆடுதல் பிடிக்கும், நடனம் ஆடுதல் அப்படின்னு வந்ததுன்னா அது தொழில் பெயர். இங்க நடனம் ஆடுதல், நடனத்தை வந்து ஒரு 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 செயலுடைய பெயரா மாத்திருக்காங்க. ஆடுதல்ங்கிறது ஒரு வினையோட பெயரா மாத்திருக்காங்க. ஸோ நடனம் ஆடுதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன, காரண பெயர்னா என்ன? இப்போ நம்ம இடுகுறி பெயரை அப்புறம் பார்ப்போம். முதல்ல காரண பெயர் பார்ப்போம். காரண பெயர் அப்படின்னா அந்த கீழே இருக்கு இல்லையா, இதை ஞாபகம் வச்சுப்போம். காரண பெயர்
அப்படிங்கும்போது ஒரு பொருளுக்கு காரணம் கருதி பெயரிடுவாங்க. இப்படி காரணத்தோட பொருளுக்கு பெயர் வழங்கும் பெயர் காரண பெயர். ஒரு காரணம் இருக்கும், அந்த பெயருக்கு ஒரு காரணத்தோட வச்சிருப்பாங்க. நாற்காலி 4 கால் இருக்கிறதுனால அது நாற்காலி. கரும்பலகை கருமையான பலகை கரும்பலகை. இப்போ அதுக்கான பெயர் நமக்கு தெரிஞ்சு போச்சு, காரண பெயர். அந்த பெயரை படிக்கும் போதே அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே. காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு காரண பெயர் 2 வகை. காரண பொதுப்பெயர் அப்படின்னா என்ன? காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கும், அது காரண பொதுப்பெயர். பறவை அப்படின்னா அது பறக்கக்கூடிய எல்லா வகையான பறவையும் குறிக்கும். அப்ப பறவைங்கிறது காரண பெயர், அது ஒரு காரண பொதுப்பெயர். காரணம் அது பறக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால அது காரண பொது பெயர் அப்படிங்கறத நாம வச்சுக்கணும். எல்லா பறவைகளுக்கும் பொதுவான பெயர். ஓகேவா? காமன் நேம், ஸ்பெசிபிக் நேம்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதே ரூல் தான் இங்க. இங்க இந்த காரண பெயர் இடுகுறி பெயர்ங்கிறது கூடுதலா அதுல ஒரு விஷயம் சேர்ந்திருக்கு. அப்போ காரண பொது பெயர், அதுல நம்ம ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் 2 தான் பார்ப்போம். இங்க காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர், இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் 2 விஷயம் இருக்கு. முதல்ல நம்ம காரண பெயர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு பெயருக்கு காரணம் இருந்தா அது காரண பெயர். அந்த காரணம் பெயர் குறிப்பிட்ட ஒண்ணுக்கு இல்லாம அது சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப பறவைன்னு சொல்லக்கூடியது எல்லா பறவையும் குறிக்கும். பறக்கிறத பறவைன்னு சொல்றோம். அந்த பறவைங்கிற சொல் பறக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா வகையான பறவைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால அது ஒரு காரண பொது பெயர்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது காரண சிறப்பு பெயர். இப்போ காரண சிறப்பு பெயர் காரணமுடைய எல்லா பொருள்களில் ஒன்ன மட்டும் சிறப்பாக குறிப்பதுதான் காரண சிறப்பு பெயர். இப்போ நம்ம காரண பொது பெயர்ல பறவைன்னு ஒண்ணு பார்த்தோம். பறக்கிற எல்லாமே பறவை, அதனால அது பொதுவா போயிடுச்சு, காரண பொது பெயர். இங்கேயும் ஒரு பறவை இருக்கு, மரங்கொத்தின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்? இது மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி. ஓகேவா? ஆனா இந்த மரங்கொத்திங்கிறது எல்லா பறவைக்கும் பொருந்துமானா பொருந்தாது. மரத்தை கொத்தக்கூடிய அந்த ஒரு வகை பறவைக்கு மட்டும்தான் பொருந்தும். மரத்தை கொத்துறதுனாலேயே ஒரு பாம்பு போய் மரத்தை கொத்துனா அது மரங்கொத்தி ஆயிடாது. அந்த வகை பறவைக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதனால மரங்கொத்திங்கிறது காரண சிறப்பு பெயர், ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். அணி அப்படின்னா அணிந்து கொள்ளக்கூடியது, இது காரண பெயர். இந்த காரண பெயர் காரண பொது பெயரா இருக்கு. எப்படி? அணிந்து கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் அது பொருந்தும். காலணியா இருக்கலாம், காதணியா இருக்கலாம், இப்படி அணிந்து கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் அது பொருந்துங்கிறத நம்ம பாக்குறோம் அணி அப்படின்னு சொல்றோம். ஆனா வளையல் அப்படிங்கிறதும் காரண பெயர் தான். வளையல் ஏன் காரண பெயர்? வளையல்னு ஏன் அதுக்கு பெயர் வந்தது? ஏன்னா அது வளைஞ்சிருக்கு, அதனால அது வளையல். அப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய அத்தனைக்கும் இந்த வளையல்ங்கிற பெயர் பொருந்துமான்னா பொருந்தாது. இப்ப காலில் வளையல் வளைஞ்சிருக்கும் மாற்றுறது, அதை போய் நம்ம வளையல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மோதிரம் வளைஞ்சிருக்கும், அதை போய் நம்ம வளையல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கணையாழின்னு தான் அதை சொல்லணும். அப்போ காரண சிறப்பு பெயர்ங்கிறது அந்த குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்கள்லையும் ஒன்ன மட்டும் சொல்றதுதான் காரண சிறப்பு பெயர். நாம வச்சுக்கிட்டோம். இப்ப இதுல நம்ம தெளிவாயிட்டோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய இடுகுறி பெயரை பார்க்கறது ரொம்ப எளிமையாக மாறிடும். இடுகுறி பெயர்னா என்ன? நமது முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கியிருப்பாங்க. அந்த பெயருக்கு காரணம் இல்லை, அதுதான் இடுகுறி பெயர். மண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க, இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? கிடையாது. மரம்னு ஒரு பேர், இதுக்கு வேர்ச்சொல் ஏதாவது வேற இருக்கா? இல்ல. காற்று, இந்த காற்றுங்கிறதுக்கு வேர்ச்சொல் வேற ஏதாவது இருக்கா? ஒரு காரணம் இருக்கா? இல்ல. இப்படி காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். இப்படி நாம வச்சுக்கோங்க. காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். காரணம் கருதிய பெயர் காரண பெயர், அது நமக்கு ஞாபகம் வந்துடும். காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். இதுலயும் 2 இருக்கு, இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இதுல 2 இருக்கு. இடுகுறி பொதுப்பெயர்ல மரம் காடு நாம வச்சுக்கலாம். மரம்ங்கிறது எல்லா மரத்தையும் குறிக்கும்.
காடுங்கிறது எல்லா காட்டையும் குறிக்கும். கம்பங்காடுன்னு சொல்லுவோம். அடுத்தது வேற காட்டுல உள்ளதையும் காடுன்னு சொல்லுவோம். எதெல்லாம் சேர்ந்திருக்கோ அதை நம்ம காடுன்னு சொல்ற வழக்கம் இருக்கு பெரிய எண்ணிக்கையில இருக்கும்போது. அப்போ இருகுறி பெயர் வந்து அந்த தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இருகுறி பொதுப்பெயர். மரம். மரம்னா என்ன? மரம் மாதிரி இருக்கிறது மரம். அது ஒரு மரத்தை மட்டும் குறிக்காது, எல்லாத்தையும் குறிக்கும். இடுகுறி சிறப்பு பெயர் மாமரம். இப்போ மாமரத்துல மரம்ங்கிறது பொது பெயர், மா அப்படிங்கிறது சிறப்பு பெயர். மாங்கிறது சிறப்பு பெயர். ஏன்னா மாங்கிறது மாமரத்தை மட்டும்தான் குறிக்கும். அது வேப்ப மரத்தையோ தென்னை மரத்தையோ குறிக்காது. ஆனா மரம்ங்கிறது வேப்ப மரத்தை குறிக்கும், தென்னை மரத்தை குறிக்கும், புளிய மரத்தை குறிக்கும். அதனால அது இடுகுறி பொதுப்பெயர். ஏன்னா அந்த மரம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை, அது ஒரு காரணம் கருதாம ஒரு மரம்னு சொல்லிட்டாங்க. அதையே நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதுல உள்ள விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மணி 7 ஆயிடுச்சு. இன்னொரு இருங்கவா. ஓகே, இன்னொரு ½ போகலாமா? இந்த டேமை முடிச்சிடலாம். அடுத்தது 7ஆம் வகுப்பு நம்ம அஞ்சு வட்டத்தம்மன் பள்ளி ஆசிரியர் திருமதி தனலட்சுமி அவங்க பார்ப்பாங்க. இது ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்கலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராவது 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நன்றி. அடுத்தது முத்தரையனார் மலேசிய கவிஞர் எழுதிய பாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சும்மா படிச்சுப்போம், தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகள் கொடையில் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். முத்தரையனார் இவர் ஒரு மலேசிய கவிஞர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல ட்ரஸ்ட் அறக்கட்டளை, தன்னார்வலர் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். ஆக்சுவலா ஜூனியர் ரெட் கிராஸ் வந்து தமிழ் படுத்துறது தவறு. தமிழ்லையும் அது ஜூனியர் ரெட் கிராஸ் தான். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிற பெயர் இப்போ வழக்கத்துல இல்ல. தமிழ்லையும் ஜூனியர் ரெட் கிராஸ்னு அந்த ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதே போல சாரண சாரணியர், ஸ்கவுட் அண்ட் கைட், சமூக பணியாளர், சோசியல் ஒர்க்கர். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல நம்ம பள்ளி தொடர்புடையது எது எது? வாலண்டியர் நமக்கு தெரியும். சாரண சாரணியர், ஸ்கவுட் அண்ட் கைட். சாரணன் ஸ்கவுட்டு, அதே மகளிர் பிரிவாக இருக்கக்கூடிய சாரணியர் வந்து கைடு, வழிகாட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளை ஒரு முறை வாசிங்க. திருக்குறளை பொறுத்தவரையிலையும் அணி இலக்கணத்தை பகுதிகளில் வருது. கொஞ்சம் வேகமா இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை பகுதியை பார்த்துட்டு அடுத்தது நம்ம உரைநடைக்குள்ள வேகமா போயிடுவோம். முதல்ல நூல்வெளி. தேசிய விநாயகனார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்னு சொல்றோம். 20ஆம் நூற்றாண்டு 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். அதனால இந்த குறிப்பை நம்ம எடுத்துப்போம். தேசிய விநாயகனார் வந்து 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் அப்படிங்கிறத குறிப்பெடுத்துப்போம். கவிமணி அப்படிங்கிற பட்டம். ஆசிய ஜோதி அப்படிங்கிற புத்தகம் என்னன்னா, ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தருடைய வரலாற்றை கூறும் ஒரு நூல். ஆசிய ஜோதி இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். எட்வின் அர்னால்டு எழுதிய த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுல தழுவி எழுதப்பட்டது புத்தரின் வரலாறு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம அந்த பாடலுக்குள்ள போயிடுவோம். கொஞ்சம் நீங்களே படிங்க, ஏன்னா நிறைய இருக்கு. நான் ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கதை சுருக்கத்தை பார்த்துருவோம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் ஒரு புத்தர். பிம்பிசார மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்படுகின்றன. அதுக்கு அந்த ஆடுகளுக்கு நடுவுல அடிபட்டு வலியால ஒரு துடிச்சுக்கிட்டு இருக்க ஆட்டுக்குட்டிய புத்தர் தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு போறார். யாகசாலைக்கு போறார். அந்த மன்னனுக்கு அறிவுரை கூறுறார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இந்த புத்தர் தோல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டு சுமந்து கொண்டு திரிகிற
செல்ற படத்தை நம்ம பார்த்திருப்போம். நிறைய இடங்கள்ல அந்த படங்களை பார்த்திருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இதுதான். புத்தர் பிரான், பிம்பிசார மன்னன், யாகம், அதுல அடிபட்டு வழியால துடிக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, அதை தோல்ல சுமந்துக்கிட்டு யாகசாலை போய் மன்னனுக்கு அறிவுரை கூறி நாடெங்கும் நடக்கக்கூடிய உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இதுதான் அந்த தொடக்கம். அதுல சொல்ற வரிகள் எல்லாமே நீங்க எளிதாகவே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வரிகள் தான். அதனால நம்ம வந்து அதுல உள்ள செல்லும் பொருளும் பார்த்துருவோம். அஞ்சினர் பயந்தினர் நமக்கு தெரியும், கருணை இரக்கம் தெரியும், வீழும் விழும் தெரியும், நீல் நிலம் பரந்த உலகம் நேரடியா தெரியுது, கும்பி வயிறு, மாறி மழை, பூதளம் பூமி. இந்த வார்த்தையை குறிப்பிடுத்துக்கோங்க, பூதளம் பூமி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கும்பி வயிறு நமக்கு தெரியும். ஓகே, அதனுடைய உரையாடனுடைய பொருள் இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணும்போது நீங்க நீங்களே பார்த்துக்கலாம். அதே போல உரைநடை உலகத்துல வந்து புத்தர் அவர்களை பற்றிய ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அநேகமா இது வந்து நூலாசிரியர் குழு, பாடாசிரியர் குழு எழுதினதுதான், புத்தகாசிரியர் குழு. ஓகே, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை, பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும், ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும், பிற துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்புடை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் வாழ்வில் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தவர்களின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம். இதுல நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த புறநானூற்று பாடல் வரி 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. இது புறநானூறுங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. அப்ப மனித நேயத்தோடு வாழ்பவர்களாக தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இத புறநானூற்று அடிகள்ல சொல்றாங்க. தமக்கென முயலா நோன்றால், தமக்கென எந்த ஒரு விஷயமும் இல்லாம மற்றவர் பிறர்க்கென முயலுணர், பிறருக்காக வாழ்பவர்கள் இருக்காங்க இல்லையா, முயற்சிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாலதான் உண்மையிலேயே இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற உண்மைய அதுல சொல்லியிருக்காங்க. அதே போல வள்ளலார் வாழ்வுல வந்து அவங்க வந்து இளம் வயதுல நீண்ட தூரம் பயணம் போறாங்க. அப்ப களைப்பு ஏற்படுது. ஒரு வழியில ஒரு சத்திரம் இருக்கு, அதுல போய் திண்ணையில படுத்திருக்காங்க. அங்க ஒருத்தன் வர்றான். அவன் வள்ளலார் காதுல இருக்கக்கூடிய கடுக்கனை பார்த்துட்டான், அதை திருட முயற்சி பண்ணிட்டான். அந்த தங்க கடுக்கனை மெதுவா கழட்டுறான். அது வள்ளலார் அவர்களுக்கு தெரியுது. கண்மூடியே படுத்திருக்கார். ஒரு கடுக்கனுக்கு அவன் கழட்டிட்டான். மறுகாதுல உள்ள கடுக்கனை அவன் கழட்டுறதுக்கு சரியா இவர் திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது வள்ளலார் சொல்றாரு, அப்பா இது எல்லாமே தங்க கடுக்கன், குறைந்த விலைக்கு விற்றாத, மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடார்கள், அதனாலதான் 2 கடுக்கனையும் நீ எடுத்துக்கணும்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் தலை குனிந்தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. வடலூர்ல சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து எரிக்கிற ஒரு அடுப்பு அங்க இருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். இந்த குறிப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து அன்னை தெரசா. அப்போ ஒரு நாள் சாலையில அவங்க போறாங்க. அப்போ ஒரு மூதாட்டி சாலையின் ஓரமா படுத்திருக்காங்க. அவங்க முகத்தை வந்து துணியால மூடி இருக்காங்க. கையில ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அவங்க பக்கத்துல போய் பாக்குறாங்க. தொழுநோய் கடுமையா இருக்கு. அதனுடைய வேதனை அவங்க முகத்துல இருக்கு. கையில விரல்கள்லாம் இல்ல, அழுகி போயிடுச்சு தொழுநோய் காரணமாக. உடனே அவங்கள தொட்டு சாலையின் ஓரத்துல படுத்து இருப்பது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. என்னை தொடாதீங்க, என்னுடைய நோய் உங்களுக்கு தொத்திக்கும், என்னுடைய உறவினர்களே என்னை வெறுத்துட்டாங்க, என்கிட்ட பேசுறது இல்லை, எல்லாருமே என்ன விட்டு ஓடுறாங்க, இந்த பூனை மட்டும்தான் என் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அன்னை தெரசா அவர்கள் வந்து கண்ணீர் விடுறாங்க. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. கடைசி வரலையும் அதை பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அப்படிங்கிறத பாக்குறோம். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொன்னவர் அவங்க. ஓகே, அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிற ஒருத்தங்களை பத்தி பாக்குறோம். அன்னை தெரசாவுக்கு அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க வந்து பள்ளிக்கூடம் போகும்போது சாலையில ஒரு சிறுவனை பார்ப்பாங்க. அவங்க அப்பாவோட வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன் அவன் வந்து நம்மள மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு.
அதனால ஆசிரியர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் கேட்கும்போது பணம் இல்லாதனால அந்த சிறுவன் வந்து வேலைக்கு வரல. வீட்டுல வந்து உணவு தேவை நிறைவு செய்யறதுக்கு பணம் வேணும், அதை சம்பாதிக்கிறதுக்காக அவன் வேலைக்கு போறான் அப்படிங்கிற பதில் கிடைக்குது. உடனே அவர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல அவர் கவனம் செலுத்தி பதிவு வைத்து கவனம் செலுத்துறார். அதற்காக குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலமாக குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகள்ல 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக க உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகள்ல 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் போயிருக்காரு கைலாஷ் சத்யார்த்தி. இந்த பேரை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். பள்ளி செல்லா குழந்தைகள், குழந்தைகளை பாதுகாப்போம்ங்கிற இயக்கம், 103 நாடுகள், 80,000 கிலோமீட்டர் நடைபயணம். ஓகே, இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அன்னை தெரசா என்ன சொல்றாங்க, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் நம்ம குறிப்பெடுத்துப்போம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. கைலாஷ் சத்யார்த்தி சொன்னது என்னன்னா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். குழந்தைகளை உலகத்தை வந்து குழந்தைகளின் கண் கொண்டு பார்க்க வேண்டும், அது அப்போதான் அந்த உலகம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல வள்ளலார் சொன்னது என்னன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த 3 விஷயங்களையும் நம்ம குறிப்புகள் எடுத்துப்போம். அடுத்தது முடிவில் ஒரு தொடக்கம். இது ஒரு கடிதம், அதாவது உறுப்பு கொடை பற்றிய தகவல்களை கொண்ட ஒரு கடிதம் இருக்கு. அது விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கதை இருக்கு. இந்த கதையை நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஹிதேந்திரன் நமக்கு தெரியும். இந்த டேட் கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஓகே, நம்ம ஹிதேந்திரன் அவருடைய இதயம் வந்து அவரு மூளைச்சாவு அடைந்த பின்பு அவருடைய இதயத்தை வந்து ஒரு ஒரு ரொம்ப தூரத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு குழந்தைக்கு அதை பொருத்துனாங்க, சிறுமிக்கு அதை பொருத்துனாங்க. இது வந்து தமிழ்ல ஒரு திரைப்படமா கூட எடுத்திருந்தாங்க. அந்த மருத்துவமனையில இருந்து அந்த ஹிதேந்திரனுடைய இதயத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை கொண்டு போறதை வந்து ஒரு திரைப்படமா கூட எடுத்திருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. கடைசியா அணி இலக்கணம், இது ரொம்ப முக்கியமானது. அநேகமா நிறைய பேர் விலகிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக 1 அல்லது 2 மதிப்பெண் உள்ள பகுதி இது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அணி அப்படின்னா அணிந்து கொள்வது, அதாவது அணிகலன்களால அழகுபடுத்துவது. அது வந்து மனிதர்களை அழகுபடுத்துறதுக்கு அணிகலன்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல தங்களுடைய பாடல்கள்ல அழகு சேர்க்கறதுக்கு அணியை பயன்படுத்துறாங்க. அது ஒரு அணி, அழகு சேர்க்கக்கூடிய அணி. அணின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அணிந்து கொள்வது அப்படின்னு நம்ம யோசிக்காதீங்க. அணி என்பதற்கு அழகு என்பது ஒரு பொருள். அதே போல கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேநீர் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. இயல்பு நவிர்ச்சி அணி, இது வந்து ஒரு பொருள் இருக்கிறபடியே சொல்றதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. நம்ம பார்த்திருக்கோம், நம்ம படிக்கும் போது இதை நம்ம நிச்சயமா கவனிச்சிருப்போம். இதுக்கு வந்து அவங்க தன்மை நவிர்ச்சி அணின்னு இன்னொரு பேர் இருக்கு, குறிப்பெடுத்துக்கிறோம். இயல்பு நவிர்ச்சி அணி, அதனுடைய இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பை உள்ளது உள்ளபடியே, அவ்வளவுதான். இதை மட்டும் எழுதிக்கணும். இயல்பு நவிர்ச்சி அணின்னா இயல்பை உள்ளது உள்ளபடி சொல்றது. அதுக்கு தன்மை நவிர்ச்சி அணின்னு ஒண்ணு பேர் இருக்கு. எடுத்துக்காட்டு, தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு, அங்கே துள்ளு பிதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்பது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இந்த பாடல் கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய இந்த பாடல் அவங்க எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு கேள்விகள்ல நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள்ல வேற ஒரு பாடல் கூட, இதே போன்ற பாடல் கூட வரலாம். அப்ப இயல்பு நவிர்ச்சி அணின்னா இந்த பாடல் தான் வரும்னு அவசியம் இல்லை. அதனால அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயல்பா உள்ள ஒரு விஷயத்த இயல்பா சொல்றது, அதுல வந்து எந்த அணிகலனும் இல்லாம நார்மலாவே அதை சொல்றதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்தது உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ இதை படிக்கும் போது அந்த இயல்பு நவிர்ச்சி அணினா என்னன்னு பாருங்க. குளிர்நீரில் குடித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீர் குடித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று,
பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உள்தாத்தா. அப்போ ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு மிகைப்படுத்தி கூறுனா அது உயர்வு நவிர்ச்சி, அப்படியே கூறுனா அது இயல்பு நவிர்ச்சி. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டே விஷயம்தான். மிகைப்படுத்தி கூறுனா உயர்வு நவிர்ச்சி, இயல்பா கூறுனா இயல்பு நவிர்ச்சி. அதுக்கு இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி. அதுக்கு உதாரணமா அங்க கொடுத்திருக்கிற பகுதி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இங்க இது ஏன் உயர்வு நவிர்ச்சின்னு வந்ததுன்னா, ஒரு தாத்தா அவருடைய பேரனுக்கோ பேத்திக்கோ குளிக்கிறதுக்கு தண்ணிக்காக இதே மாதிரி குளிர்நீர்ல குளிச்சா இது மாதிரி கூதல் வந்துடும், வெந்நீர்ல குளிச்சா மேல கருத்து போயிடும், ஆகாச கங்கை அனல் உரைக்கும், சூடா இருக்கும், அதனால பாதாள கங்கையை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்ற வரி இருக்கு இல்லையா. அவ்வளவு பெரிய ஒரு கவித்துவமான சிந்தனையை கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவ்வளவுதான் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள்கள் எல்லாம் ஒரு முறை அப்படியே நம்ம வாசிச்சுப்போம். இன்றைய வகுப்பு நிறைவடையுது.